மக்களுடைய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. இது என்னன்னா, இந்த விஷயத்த யாரும் முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா, இது அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையோட அவங்களால இதுக்கு மேல நம்மளால சாத்தியப்படாது. இதெல்லாம் இயற்கை நடத்தினா தான் முடியும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா நாம அப்படி கிடையாது. ஏன்னா சமரச சுத்த சன்மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது கிடையாது. அனைத்து எல்லைகளையும் தாண்டியது, மாநிலத்தை தாண்டியது, நாட்டை தாண்டியது, இவ்வுலகத்தின் எல்லைகளை தாண்டியது, அனைத்து அண்டங்களையும் தாண்டியது. இதை அறிந்தவர் யாருன்னா குருநாதர் சிதம்பரம் ராமலிங்கம் என்று அழைக்கப்படும் வள்ளல் பெருமானார் அவர்களை தான். புரியுதுங்களா? அவர் அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் அறிந்து அவர் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி. அந்த ஞானியால் உருவாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம். இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கைகளை கடைபிடிக்கின்ற நாம், அதன் வழியில் அவர் சொன்ன கருத்துக்களை நாம் கடைபிடிச்சி நாமும் என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு இந்த ஜீவகாருண்ய பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம். இனியும் தொடர்ந்து செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். புரியுதுங்களா? அதனுடைய ஒரு பகுதியாக நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் நாம் இன்றைக்கி மறுபடியும் ஒரு விண்ணப்பம் வைக்க போகிறோம். இந்த விண்ணப்பம் என்னென்னா, தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும், ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை, எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டத்தில் மழை பெய்யணும். புரியுதுங்களா? மழையை பெய்ய வைப்போம். யாரிடம் கேட்போம்? உரிமையாக கேட்போம். எமது தந்தையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் உரிமையுடன் கேட்போம். தந்தையே, இந்த உலகிற்கெல்லாம் தந்தையாக விளங்குகின்ற தந்தையே, அனைத்து மக்களுக்கும் தாங்கள் உடனடியாக இந்த பகுதியில், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த இந்த பகுதிகளே குடிநீர் பிரச்சனை வராமல், வறட்சியோ மற்றும் பிற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உடனடியாக இயற்கையை உடனடியாக அதனை சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு குறிப்பாக சொல்ல வேணும்னா மழையை உடனடியாக பெய்ய வைக்கும்படி, மழைப்பொழிவை ஏற்படுத்தி தரும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விண்ணப்பம் போட போகிறேன். இன்றைக்கி அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு தேவை நல்ல மழைப்பொழிவு தேவை. புரியுதுங்களா? இந்த மழைப்பொழிவின் மூலம் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதி அடையணும், விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க மக்களின் நன்மைக்காக செய்யப்படும் ஒரு பிரார்த்தனை. நிச்சயமாக இந்த பிரார்த்தனையை ஆண்டவர் ஏற்பார் நம்புகிறேன். நிச்சயமாக